நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான டாஸ்க்கு கொடுக்க போகிறேங்க. என்னென்னா, நான் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த க்ரைம் கேஸை ஃபுல்லாக கேட்டுட்டு அதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் வைங்க. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, யார் மேலடா தப்பு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் யார் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு க்ரைம் கேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இதே மாதிரி நிறைய க்ரைம் கேசஸ் போட்டே இருக்கும், எல்லாத்தையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அந்த பரபரப்பான கொடூரமான க்ரைம் கேஸ் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்தவர் தாங்க தயானந்த். இவருக்கு வந்து 34 வயசு ஆகுதுங்க. இவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது போக இவர்கிட்ட நிறைய காரு, லாரி, நிறைய வெஹிக்கிள்ஸ் உண்டு. அது எல்லாத்தையுமே ரெண்ட்டு கூட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காருங்க. அந்த ஏரியாவே ஒரு மதிக்கத்தக்க ஒரு பிஸ்னஸ் மேனாக வளம் வந்துட்டு இருக்காருங்க. ஆளோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல பையங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காரு. பட் என்னன்னா 34 வயசாகி இன்னமும் இவருக்கு கல்யாணம் ஆகலைங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கவலை. நம்ம பையனுக்கு என்னதான் பணம் காசு இருந்தாலும், நல்ல ஒரு நிலைமையில இருந்தாலும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சேலம் மாவட்டம் சுற்றி உள்ள எல்லா புரோக்கர்ஸையும் கூப்பிட்டு என் பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னோட்டி இவங்க எல்லாரும் வந்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து கல்யாணம் ஆகுதுங்க. அந்த பொண்ணுடைய வயசு எவ்வளோ தெரியுமா? வெறும் 17 வயசுங்க. எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா 17 வயசுக்கு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, 17 வயசு பொண்ணை வந்து அந்த 34 வயசு தயானத்துக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பிரியாங்க. அவங்களும் அதே சேலம் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயானந்த் வந்து ரொம்பவுமே பணக்காரராக இருக்காரு. அது போக நல்ல ஒரு மதிக்கத்தக்க பையனாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட வீட்லேயும் சரி, அந்த அன்னப்பிரியாங்கிற பொண்ணுக்கும் சரி கல்யாணத்தில் வந்து விருப்பம் இருக்குது. விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் 17 வயசில் கல்யாணம் பண்ண தப்பு தான். ஆனாலும் அந்த டைமில் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி லைஃப் ரொம்பவுமே அருமையாக போயிருக்குங்க. என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கு, பீச்சு, சினிமா, அந்த ஹனிமூன் அப்படி போகிறதா இருக்கட்டும். அப்போ ரொம்பவுமே, அதாவது அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணுங்கிறனால, இவருக்கு 34 வயசு இருக்கிறனால அந்த மெச்சூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த பொண்ணை ரொம்பவுமே பாசமாக பார்த்துக்கிறாங்க. வீட்டில் ரொம்ப வேலைகள் செய்யாமல் வைக்காமல் ரொம்பவுமே கேர்டேக்கிங் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவ்வளோ லவ்வாக பார்த்துக்கிறாரு தயானந்த். இவங்க லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குதுங்க. குழந்தை பிறந்தோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கணவன் மனைவிகளில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் இருக்கதாங்க செய்யும். ஆனால் இவங்க வந்து இது வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபேமிலி லைஃப் போயிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் என்றைக்காவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரதான் செய்யும். ஆனால் இவங்க ஃபேமிலியில் வந்து புருஷன் பொண்டாட்டி அவ்வளோத்துக்குள்ளே அனுசரித்து போயிருக்காங்க. அவ்வளோத்துக்குள்ளே சண்டையே வந்தது கிடையாதாங்க. இதுக்கு என்ன பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 34 வயசான அவருடைய மெச்சூரிட்டி தான் காரணம் அப்படின்னு தாங்க நான் நினைப்பேன். அந்த பொண்ணு என்ன தான் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் இவர் அதை அனுசரித்து நிறைய விஷயத்தில் போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னப்பிரியாவோட வேலை என்னென்னா, அவங்க குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும். அப்படி இவங்களோட ரொட்டீனே இவ்வளோ தான். வேறு மற்றபடி ஒரு வேலையுமே கிடையாது. எங்கேயும் போய் வேலை பார்க்க போகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. பிகாஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு அவங்க பாட்டுக்கு குழந்தைய பார்த்துக்க போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, 2021ங்க. அந்த டைமில் அன்னப்பிரியாவோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 20 வயசுங்க. அதாவது கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம்ல, 20 வயசு ஆகுதுங்க. இப்போ என்னன்னா, எப்பவும் போல தான் இவர் வேலையை முடிச்சுட்டு வராரு. யார்? அந்த தயானந்துங்கிறவர். அவர் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் மெத்தையில் படுக்கிறாங்க, படுத்து தூங்குறாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னப்பிரியா ரொம்ப கொடூரமாக கத்தி கூப்பாடு போடுறாங்க. உடனே என்னாச்சு, அந்த தயானத்தோட அம்மா அப்பாலாம் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா, அந்த கட்டில் இருக்குது தெரியுமா, கட்டிலுக்கு கீழே தயானத்து வந்து கீழே உளுந்து கிடக்கிறாரு. உளுந்தவர் எழுப்பு எந்திக்க மாட்டேங்காரு. என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரியாமல் அன்னப்பிரியா ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோட்டு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து இறந்துட்டாருன்னு தெரியுதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா கட்டிலுக்கு கீழே கிடக்கிறாராம், பார்த்தா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அன்னப்பிரியாலாம் ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியே உடஞ்சி போயிருது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு நல்லவராங்க தயானந்த். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போதுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுதுங்க. யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தயானந்தோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க கொடுக்குறாங்க. என்னன்னா, தயானந்தோட மரணத்தில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது கண்டிப்பாக இயற்கை மரணமாக இருக்காது, இது யாரோ திட்டமிட்டு செஞ்ச கொலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. யார்? தயானந்தோட ரிலேட்டிவ் ஒருத்தர். ஸோ போலீஸ்காரங்க
என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே அவர் வந்து கட்டிலேருந்து விழுந்து இறந்துட்டாருங்க. அப்போ இதை வந்து நேரில் மொத பார்த்தது யார், அவருடைய மனைவியான அன்னப்பிரியா. அப்போ அந்த அன்னப்பிரியாட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அன்னப்பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து 20 வயசுன்னு தெரிய வருது. 17 வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிய வருது. ரொம்பவுமே ஜாலியாக அவங்க ஃபேமிலி போயிட்டு இருக்கணும்னு தெரிய வருது. ஸோ என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு வந்தார், நல்லா தான் இருந்தார், படுத்தார், திடீர்னு காலைல எழுந்துச்சு பார்க்க கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்து கிடக்காரு, எனக்கு என்னன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான டவுட்டுங்க யார் மேலே, அன்னப்பிரியா மேலே. எதுக்குடா அப்படின்னு யோசிக்கலாம். என்னன்னா அந்த அன்னப்பிரியா சொல்கிற பதில் எல்லாமே ரொம்பவுமே முரணாக இருந்திருக்குங்க. என்னன்னா ஒருத்தங்க பயந்து பேசுவாங்க தெரியுமா, அவங்களோட நடவடிக்கையே ரொம்ப மாற்றமாக, அவங்க நடவடிக்கையே வித்தியாசமான மாதிரியும், ரொம்ப அந்த பயம் வந்து மூஞ்சிலே தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு பயந்தே அவளை காட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பயந்ததுலேயே போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை வந்து விசாரித்தா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் சொல்லிட்டு எந்த விதத்தில் விசாரிக்கணுமோ அந்த விதத்தில் அந்த அன்னப்பிரியாவை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ரொம்பவுமே பயங்கரமான உண்மைகள்லாம் வெளியே வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தயானந்தும் அன்னப்பிரியாவுமே ரொம்பவுமே சந்தோஷமான குடும்பத்தை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த நல்லா இருந்த குடும்பத்தில் நாசமாக போகிற விதத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயானந்த் வந்து முருகன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்து வட்டி பணம் கொடுத்துருக்காங்க. அப்போது இவன் வந்து மாதம் வட்டியை கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ வட்டியை கொடுக்கறதுக்கு எங்கே வருவானா, வீட்டுக்கு தான் வருவானா அந்த முருகனுங்கிறவன். வீட்டுக்கு வர்ற சமயம் வந்து தயானந்த் வந்து வீட்டில் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்களா, காலைல போனாட்டி நைட்டு தான் வருவாராம். ஆனால் வீட்டில் இந்த அன்னப்பிரியா மட்டும் தான் இருந்திருக்கா. மாதம் இந்த அன்னப்பிரியாட்ட தான் வட்டி பணத்தை கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவனும் அந்த அன்னப்பிரியாவும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். அதாவது இவன் பணம் கொடுக்குற வர்ற சாக்கில் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரோட பேச்சானது நல்ல நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. போக போக என்ன ஆகுதுன்னா, இந்த முருகனுக்கு வந்து இந்த 20 வயசு பொண்ணு அழகா வேற இருக்கா, ஸோ இவளை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகனுக்கு ஒரு யோசனை வந்திருக்குங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே இவன் நல்ல ஆசை வார்த்தையாக பேசியிருக்கான். அது எல்லாத்துக்கும் மயங்கிட்ட அன்னப்பிரியா. அந்த இடத்துல அவன் புருஷனை பற்றியும் யோசிக்கலை, அவள் குழந்தைய பற்றியும் யோசிக்கலை. இவ்வளோ நாள் நம்மளை எவ்வளோ அன்பாக பார்த்துருக்கான், எதுவுமே யோசிக்காம அவன் ஆசை வார்த்தை எல்லாத்துக்கும் மயங்கி அவன் கூட உறவில் இருக்க ஆரம்பிக்கிறான். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காலையில் போயிட்டு நைட்டு தானே வருவார். இவன் வட்டி பணம் கொடுக்குற வர நேரம் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் உடல் உறவில் இருந்திருக்காங்க. அந்த லெவலுக்கு இவங்க உறவானது பேருக்கு டெய்லி உடல் உறவு பண்ணுற மாதிரி. இதுக்கும் மேலே ஒரு படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுக்கு இதே வீட்டில் டிரைவர் வேலை வாங்கி கொடுக்குறா அந்த அன்னப்பிரியா. என்னன்னா, இந்த பையன் பாவங்க, நம்மள்ட்ட தான் கார் வண்டியெல்லாம் இருக்குல்ல, இவனுக்கு ஒரு டிரைவர் வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பிரியா தன்னுடைய கள்ளக்காதலனான முருகனை கணவன்கிட்ட சொல்லியே அதே வீட்டில் டிரைவராக இருக்க வச்சுருக்கான். இவ்வளோ நாள் வட்டி பணம் கொடுக்கும்போது உடல் உறவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல வாக்கா போச்சு. என்னாச்சு, இந்த மாதிரி டிரைவராகவே போட்டார் தயானந்த். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் தினமுமே உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு போய் வேற ரூமில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுதாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, அதை கண்டுக்க கூட செய்யாமல் அந்த லெவலுக்கு காம பசியில் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ கேவலமான பிறவியாக இருந்திருக்காங்க பாருங்களேன் ரெண்டு பேரும். இப்போ புருஷங்காரன் என்னமோ பண்ணா வச்சான்னு அது வேறங்க, அவன் எவ்வளோ தங்கமாக அவனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கான். ஏன்னா போலீஸ்காரங்கள்ட்ட வந்து இந்த பொண்ணே சொல்லியிருக்கு, என் புருஷன் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயம் நடந்துச்சு, நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வராரு தயானந்த். அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வீட்டுக்கு வராரு பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா தன்னுடைய வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குற முருகனும் தான் ஆசையாக இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட அந்த 20 வயசுள்ள அன்னப்பிரியாவும் ரெண்டு பேரும் இவருடைய பெட்ரூமில் உடலுறவில் இருக்கிறத தன்னோட கண்ணால் பார்க்குறாருங்க. அந்த மனுஷன் எப்படி ஒட்டஞ்சு போயிருப்பாரு பாருங்களேன். உடனே என்ன பண்ணார், விறுவிறுன்னு உள்ளே போய் போட்டு அந்த முருகனை பயங்கரமாக அடின்னு போட்டு அடிக்கிறாருங்க. அடித்து என்ன பண்ணுறாருன்னா, உடனே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாருங்க. துரத்தி விட்டதுக்கப்புறம் இவனுக்கு இங்கே வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வேலை கிடையாது எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ கூட தன்னுடைய மனைவியை வந்து கண்டித்து தாங்க வச்சுருக்காரு. என்ன பண்ணாருன்னா, நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, இனிமேல் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து வச்சுருக்காருங்க. அதே மாதிரி முருகனை வந்து வேலையை விட்டு துரத்திட்டாரு. ஆனால் இதுக்கு மேலே அந்த தயானந்தால் அதை வந்து ஏற்றுக்க முடியலைங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய கண்ணால் தான் மனைவியை
எந்த கோலத்தில் பார்க்கக்கூடாதோ அந்த கோலத்தில் ஒரு கணவர் பார்த்துருக்காருங்க. அவரால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காருங்க. ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கொடூர ரூபம் எடுக்கிறாரு தயானந்த். இது வரைக்கும் நம்ம சொன்னதில் யாருமே இப்படி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தயானந்த் வந்து ரொம்பவுமே கொடூரமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, உனக்கு வந்து அந்த காம வெறினாலே காம ஆசையினாலேயும் தானே நீ அவங்க கூட போய் படுத்த, அப்போ நான் அந்தளவுக்கு உனக்கு குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பல தடவை அவ கூட உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க உடனே அந்த பொண்ணை போட்டு உடலுறவில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காருங்க. நீ அதாவது அப்படி சொல்லி இது பண்ணுவாராம். நீ இதுக்காக தானே அவங்க கூட போனேன், நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி அவளை வந்து ஒரு பொண்ணுக்கு எந்த லெவலுக்கு ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாதோ அந்த லெவலுக்கு அந்த பொண்ணை போட்டு சீரழிச்சு எடுத்துட்டாராங்க. அந்த பொண்ணை வந்து ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக விட மாட்டாராம். இவருக்கு தோன்ற நேரம்லாம் பிடிச்சி அந்த பொண்ணை பயங்கரமாக உடலுறவில் ஈடுபடுவாராம். இது ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் இருக்கும் பாருங்கள், ஆபாச படங்கள், அந்த படங்களை காட்டி அதில் வர்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லி இயற்கைக்கே மாறாகங்க. அந்த இயற்கைக்கு மாறான, அது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், அந்த லெவலுக்கு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக இவர் சித்திரவதை பண்ணியிருக்காரு. இன்னும் ஒருபடி மேலே போய் நிறைய வயகர மாத்திரையெல்லாம் எடுத்து நிறைய பவர் ஏற்றி அந்த பொண்ணை போட்டு சீரழிச்சிருக்காருங்க அந்த லெவலுக்கு. ஏன்னா எவனும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. இவ வந்து கள்ளத்தொடர்பு வச்சு அவங்க கூட இருந்ததுக்காக அந்த லெவலுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லி பண்ணுவாராங்க. ஏன்னா நீ வந்து சுகத்துக்கானதானே நீ வந்து போன, அதுவும் என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்குற அளவு நீ நடந்துக்கிட்டெல்லாம் ஒன்று நான் என்ன குறை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி செய்வாராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவளால் பொறுத்துக்க முடியலைங்க. ஏன்னா நரகம் ஆயிட்டு அந்த அன்னப்பிரியாவுக்கு. என்ன பண்ணனே தெரில, டெய்லி சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் என்னென்னா, அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். இப்படி அதாவது அவ கூட உடலுறவு வச்சே அவளை வந்து சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் அவனுடைய கள்ளக்காதலான முருகன் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். என்னால் முடியலை முருகா, இந்த மாதிரி இவன் என்னை போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான். முருகனுக்கு வந்து கோபம் பற்றிக்கிட்டு வந்துட்டு, என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு அவன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த முருகன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ வந்து உன் புருஷனை எப்படியாவது கொன்று அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாங்க. இதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து விஷத்தை கலந்து அந்த பாலை வந்து குடிக்க வைக்கிறாங்க. அவரும் குடிச்சிருக்காரு, குடிச்சு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நைட்டு முருகன் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தோட்டி அவரை பிடிச்சி கட்டிலேருந்து அப்படி தள்ளி விட்டு அப்படி கீழே இறந்து கிடந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த சீனை வந்து மூடிட்டாங்க. கடைசியில் இதை வந்து ஒருத்தர் டவுட்டு பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸாக கொடுத்தனால இவ்வளோ உண்மைகளும் வெளியே வருதுங்க. இன்னமும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? இப்போ வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த ஓவரால் கேஸு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து அந்த தயானந்த் மேலே தப்பா இல்லை அவருடைய மனைவியான அன்னப்பிரியா மேலே தப்பா அப்படிங்கிறது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.